என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டு எனக்கு கெட்ட கோபம் வரும். நீங்க அவர் ஓடுறதுல இருந்தாலும் கமிஷன் அடிப்பாரு, அவர் போடுறதா இருந்தாலும் அவர் கமிஷன் அடிப்பாரு. அதனால அவர் எதுலனாலும் கமிஷன் அடித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். சட்டத்தை மாற்றாமல், சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. டெய்லி ஒரு வீடியோ, எப்பவும் நம்ம என்ன திட்டம் வருகிறது என்று எல்லா மாநிலங்களும் எதிர்பார்த்திருப்பார்கள். முதலமைச்சர் இன்று என்ன திட்டத்தை வெளியிட போகிறார் என்று எல்லா மாநிலமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் இன்னைக்கு என்ன வீடியோ வரப்போகுது? எதையுமே சட்டை செய்யாத முதலமைச்சர் சட்டையை மட்டும் மாத்தி மாத்தி, ஒரு நாள் கிரீம் கலர் சட்டை போடுவார், இன்னொரு ப்ளூ கலர் சட்டை போடுவார். சட்டையை மாத்திரம் மாத்தி மாத்தி மாத்தி, சட்டத்தை மாற்றாமல், சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை முதலமைச்சர் அவர்களே என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும். கனிமொழி அக்கா சொன்னாங்க, பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க டாஸ்மாக்ல, நாங்க வந்த உடனே இதை மூடிடுவோன்னு. ஆனா இன்னைக்கு டாஸ்மாக் துறை எந்த அமைச்சர்கிட்ட இருக்குன்னா, டிரான்ஸ்போர்ட் அமைச்சர். முன்னால டிரான்ஸ்போர்ட்ல இருந்தது, இன்னைக்கு டாஸ்மாக் வச்சிருக்காரு. அவர் ஓடுறதுல இருந்தாலும் கமிஷன் அடிப்பாரு, அவர் போடுறதா இருந்தாலும் அவர் கமிஷன் அடிப்பாரு. அதனால அவர் எதுலனாலும் கமிஷன் அடித்து கொடுத்து கொண்டிருக்காரு. என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டு எனக்கு கெட்ட கோபம் வரும். நீங்க என்ன தமிழை வளர்த்திருக்கீங்க? நான் கேக்குறேன், கனிமொழி அக்காவை கேக்குறேன். அவங்க சர்ச் பார்க்ல படிச்சாங்க, நான் 5வது வரைக்கும் தமிழ்ல படிச்சேங்க, தமிழ் மீடியத்துல படிச்சேன். அதனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால நாங்களும் தமிழர்கள் தான், நாங்களும் கட்சியில உறுப்பினரா இருக்கிறோம், கட்சியில தலைவர்களா இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் உரிமைன்னு என்ன பேசுறதை விடுங்க. நீங்க தமிழ்நாட்டுல இடம் குறைஞ்சதுன்னா அதை நாங்களும் ஒத்துக்க மாட்டோம். அதுல மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் யாருக்கும் குறையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னமோ ஏதோ பாஜகவுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தூரம்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். நீங்க தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன, நான் கேக்குறேன், எவ்வளவு இலக்கியத்தை நீங்க படிச்சிருக்கீங்க? எவ்வளவு இலக்கியத்தை பத்தி பேசியிருக்கீங்க? தமிழ் பல்கலைக்கழகம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது? எத்தனை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ் வழி கல்வி எத்தனை பள்ளிகள்ல இருக்கு? உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்குதுங்க. தமிழ்நாட்டுல தமிழே படிக்காம இன்னைக்கு வேலைக்கு செய்யறாங்க எப்படின்னு கேட்கிறாங்க. சும்மா தமிழ் வாயில பேசிட்டு இருக்கீங்க, செயல்ல ஒன்னையுமே காணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.